நமசிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குருவாழ்க, குருவே துணை. நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமாருங்க. குரு பயிற்சி பலன்கள் 2026 எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. குரு பகவான் இருக்கிறதுலையே ரொம்ப சுபகிரகம்ங்க. மிக மிக நவகிரகங்களில் சுபகிரகம் எல்லாத்துக்குமே நல்லது பண்ணக்கூடியவர் அப்படின்னா குரு பகவான் தாங்க. இவர் பொன்னார் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் குழந்தைகளுக்கான காரகன், பெரும் பணத்துக்கான காரகன், தங்கத்துக்கான காரகன். இவ்வளோ சிறப்பானவர் இந்த குரு பகவான். இந்த குரு பகவான் பயிற்சி பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை அப்படிங்கிறது நடக்கும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்குங்க வாக்கியப்படி 26/5/2026 இந்த மே மாதம் நடக்குது. இதே திருக்கணிதப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1/6/2026 நள்ளிரவில் 1:50 மணிக்கு நடக்குதுங்க குரு பயிற்சி. ஓகே, குரு எங்கேருந்து எங்கே வர்றாரு அப்படின்னா மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வர்றாருங்க. கடகம் அப்படிங்கிறது குருவுக்கு ஒரு அற்புதமான வீடு. என்னதான் இவர் தனுசுலையும் மீனத்துலேயும் ஆட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூடங்க, இந்த கடகத்தில் இவர் உச்சமாகிறாரு. உச்சம் பெற்ற குரு எல்லாத்துக்குமே அற்புதமான பலன்களை வழங்குவார். அதுவும் குறிப்பாக நீர் ராசியில் குரு உச்சமாகிறது அற்புதமான அமைப்புங்க. இது எல்லா ராசிக்காரங்களுக்குமே ஓரளவுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி 2026 எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் இது வரைக்கும் உங்கள் ஜென்ம ராசியிலேயே இருந்து சில குழப்பங்கள், சிக்கல்கள் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சனியும் உங்களுக்கு 10ஆம் இடமான கர்மஸ்தானத்திலேருந்து தொழிலையும் சில சிக்கல்கள், உத்தியோகத்திலையும் சில பிரச்சனைகள், ஏதாவது சுற்றி சுற்றி ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு உங்களுக்கு இருந்துட்டு இருந்திருக்கும். ஆனால் இப்போ உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு குரு வர்றாரு. இது ஒரு அற்புதமான விஷயம். 2ஆம் இடம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயங்கள் எல்லாமே இந்த 2ஆம் பாவத்தில் தாங்க இருக்குது. அப்போ உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு புது வரவு வரணுமா, அதாவது உங்களுக்கு கல்யாணம் நடக்கணுமா, கல்யாணம் நடக்கும். உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையா, 2ஆம் இடத்து புது வரவு அப்படிங்கும்போது குழந்தையும் வரும். ஒரு தொழில் அமையலையா, தொழில் மூலியமாக பண வரவா வேணுமா, அதுவும் 2ஆம் இடத்தை சொல்லும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலையா, அதுவும் 2ஆம் இடத்தை வச்சு தான் நம்ம பார்ப்போம். அப்போ கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு சூழல். ஆக மொத்தம் குடும்பத்தில் உங்களை மதிக்காமல் இருந்தாங்களா, அதுவும் இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பேர், புகழ், மரியாதை எல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு பண்ணியே தீர்வார். இருக்கிற 12 ராசியில் குரு பகவானோட இந்த பயிற்சி யாருக்கு செம சூப்பர் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மிதுன ராசியான உங்களுக்கு தாங்க ரொம்ப சூப்பராக இருக்கார். கட்டாயம் தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். உத்தியோகத்தை விட்டுருந்தீங்க அப்படின்னா அந்த புதுசாக ஒரு நல்ல உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான அமைப்புகளை குரு உங்களுக்கு கொடுத்தே தீருவார். குரு பகவானை பொறுத்த வரைக்குங்க உங்களுக்கு 7-10க்குரியவர். அதாவது வாழ்க்கை துணையை சொல்லக்கூடிய இடம் 7ஆம் இடம், தொழிலில் சொல்லக்கூடிய இடம் 10ஆம் இடம். அந்த 7ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்குமான அதிபதி உங்களுக்கு தனஸ்தானத்துக்கு வர்றனால உங்கள் வாழ்க்கை துணை மூலியமாக, உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர் மூலியமாக, இந்த சமுதாயத்தின் மூலியமாக எல்லாமே உங்களுக்கு சூப்பராக பணவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு வருங்க. 7ங்கிறது உங்களோட கிளைண்ட்ஸும். இப்போ அந்த கிளைண்ட் அப்படிங்கிற அந்த கிரகம் உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு வரனால கிளைண்ட்ஸ் மூலியமாகவும் உங்களுக்கு வரவு அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அப்போ 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், தொழில் மூலியமாக 2ஆம் இடம் வரவு ஸ்தானம். இப்போ தொழில் மூலியமாக பணவரவு அப்படிங்கிறதும் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ தொழில் உங்களுக்கு கட்டாயம் சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குரு 10ஆம் இடத்தையும் பார்க்குறார். அதாவது 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ ரொம்ப அட்டகாசமான விஷயங்க. 6ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ருண ரோக சத்துருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். எந்த தப்புமே நான் பண்ணலைங்க. ஆனால் எனக்கு கோர்ட்டு கேஸு நடந்துகிட்டே இருக்கேன். யாரோ எவனோ 2 பேர் சண்டை கட்டிகிட்டு இருந்தாங்க. அவனை போய் விளக்க போனேன். அப்போ என் மேலேயே சேர்த்து கேஸ் கொடுத்துட்டாங்க. தேவையில்லாமல் அலைஞ்சிட்ருக்கேன். ஒரு குடும்ப சொத்து ஒன்று இருக்குது. அந்த சொத்தை அடுத்தவன் நான் போய் பார்க்காம விட்டாச்சுங்க. நான் வெளிநாட்டில் இருக்கேன். ரொம்ப நாளாக என்னோடய சொத்தை நான் பார்க்காம விட்டுட்டேன். அவன் அவனோட சொத்துன்னு விற்றுட்டான். அதனால் டாக்குமெண்ட் பிரச்சனை ஆகி கோர்ட்டு கேஸ் நடந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி
தேவையில்லாமல் கோர்ட்டுப்படி ஏறிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த வழக்கு இந்த சமயத்தில் இந்த வருடம் உங்களுக்கு தீரும். அதன் மூலியமாகவும் உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. அடுத்து 6ஆம் இடம் உத்தியோகஸ்தானம். நான் இப்போ கேம்பஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறேன் அப்படின்னு இளைய தலைமுறை சொன்னீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு ஒரு மனசுக்கு பிடிச்ச உங்களோட ட்ரீம் ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. என்னோடய உத்தியோகத்தில் ஏகப்பட்ட டென்ஷனுங்க, ப்ரெஷருங்க. என்ன தான் நான் வேலை செஞ்சாலும் அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கல. இதனால் நான் வெக்ஸ் ஆகி நான் வேலையை விட்டுட்டேன். எனக்கு வேலையை விட்டு இப்போ 4 மாதம் ஆச்சு, 5 மாதம் ஆச்சு, எனக்கு எப்போங்க வேலை கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு உத்தியோகம் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி சூப்பராக கிடைக்க போகுதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருந்து வந்த டென்ஷன் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தீரப்போகுது. உங்களோட உயர் அதிகாரிகள் உங்ககிட்ட தொந்தரவு பிரச்சனைகளை கொடுத்துருந்து உங்கள் மேலே ரொம்ப ஒர்க் ப்ரெஷர் போட்டிருந்தாலும் அந்த ப்ரெஷரும் உங்களுக்கு இந்த குரு பயிற்சியால் உங்களுக்கு தீரப்போகுது. நீண்ட நாளாக ஒரு லோனுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேங்க. அந்த லோன் கிடச்சிதுன்னா கொஞ்சம் சின்ன சின்ன கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு வீடு கட்டலாம், அப்படி எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கார் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். எனக்கு லோன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் இந்த தடவை உங்களுக்கு அந்த லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கிட்னி, லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது இந்த சமயத்தில் உங்களுக்கு கட்டாயம் சரியாகும். 6ஆம் இடம் நம்மளோட உடல் ஆரோக்கியத்தை சொல்லக்கூடிய இடங்க. அதனால் இந்த பிரச்சனை இருக்கிறவங்க ஆனால் ராஜ உறுப்புகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கட்டாயம் குருவோட பார்வையினால் தீரப்போகுது. அதுவும் குறிப்பாக லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஃபேட்டி லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இப்போ சூப்பராக சரியாயிருங்க, குணமாயிரும் அந்த வியாதி. உங்களுக்கு நீர் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, டீ கடை, ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க, கடல் சார்ந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த 1 வருட காலம் ரொம்பவே சூப்பராக இருக்க போகுதுங்க. அடுத்து 8ஆம் இடத்தை குரு பார்க்குறாருங்க. 8ஆம் இடம் ஒருத்தங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடம். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரப்போகுது. ரொம்ப நாளாக ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டு இன்னுமே இந்த விஷயம் நமக்கு நடக்காது, சிச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த விஷயத்தை விட்டு வெளியே வந்திருப்பீங்க. அந்த விஷயம் உங்களை தேடி வரப்போகுது. உங்களுக்கு ஒரு ஆச்சரியம், சர்ப்ரைஸ் உங்களுக்கு ஒன்று காத்துட்ருக்கு இந்த குரு பயிற்சியில். இன்சூரன்ஸ் பணவரவு அப்படிங்கிறது இந்த சமயம் நல்லா இருக்குங்க. ஒரு சிலருக்குலாம் பாருங்கள் இன்சூரன்ஸ் கேஸ் நடந்துகிட்ருக்கும். இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி உங்களுக்கு தீர்ப்பு வந்திருக்கும், ஆனால் அந்த அமௌண்ட்டு உங்களுக்கு வராமல் அதுக்கு தனியாக கேஸ் நடந்துகிட்ருக்கும். அந்த மாதிரிலாம் இருந்தால் இந்த சமயத்தில் உங்களுக்கு அந்த பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா இருக்குங்க. ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு வருமானம் கிடைக்கிறது. வீடு ரொம்ப பழைய வீடாக இருக்குது, அந்த வீடு இப்போ ஆல்ட்ரு பண்ண முடியுமா அப்படின்னா ஆல்ட்ரு பண்ணிக்கலாங்க. அப்பா வழி சொத்து, அம்மா வழி சொத்துக்கள், இந்த மாதிரி ஒரு உயில் சொத்து அப்படிங்கிறது உங்களுக்காக சூப்பராக காத்துட்ருக்குங்க. அதன் மூலியமாக வாழ்க்கை தரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு. 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்தை இடத்தை பார்க்குறனால தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றங்க. ஏற்கனவே நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், அந்த பிஸ்னஸை நான் இன்னொரு இடத்துல ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டால் இப்போ உங்களுக்கு அதுக்கான டைம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதை பயன்படுத்திக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஒரு தொழில் தொடங்கலாமா, குறிப்பாக பெண்கள். நான் இவ்வளோ நாள் என்னோடய குடும்பம் குழந்தைங்க அப்படின்னு நான் இருந்துட்டேங்க. இப்போ எனக்குன்னு ஒரு கையில் ஒரு வருமானம் இருந்தால் நல்லா இருக்கும்ல, நான் இப்போ ஏதாவது ஒரு பிஸ்னஸ் தொடங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக தொடங்கலாங்க. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு அதில் உங்களுக்கு என்ன தொழில் பண்ணால் நல்லாயிருக்குன்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த சமயத்தில் ஆரம்பிங்க. அதாவது தொழில் ஸ்தானத்தை பணவரவு அப்படிங்கிற 2ஆம் இடத்துல இருந்து குரு பார்க்குறனால, அதுவும் பெண் ராசியிலிருந்து பார்க்குறாரு. அப்படிங்கும்போது கட்டாயம் பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்பவே சூப்பராக இருக்கும், பணவரவுக்கு நல்லபடியாக இருக்கும். அதனால் இந்த காலத்தை பயன்படுத்திக்கிறது ரொம்பவே சிறப்புங்க. குறிப்பாக தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க. தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ண உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ண உங்களோட குழந்தைகளோட ஆரோக்கியம், பணவரவு, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அற்புதமான அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக நடக்க போகுது இந்த குரு பயிற்சி மூலியமாக.